தான் நம்மளை சுத்தி அத்தனை சதிகள். அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? நீங்க இந்த விஜயம் முடக்கலாம். ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. இப்படி இருக்கும்போது அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இந்த சைனால கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் ஒரு தெளிவான அரசியல். சும்மா ஆறுதல் சொல்றதெல்லாம் தெளிவான அரசியல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹம்பக் அரசியல். அரசியலுக்கு வந்துட்டா கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அரசியல் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை சுத்தி அத்தனை சதிகள். அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். இல்லைங்க, உண்மையிலேயே சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இப்படிதான் இருக்கு அவங்க டீலிங்லாம். இப்படி பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி நாம வெளிப்படையா பேசுறதுனால சிஎம் சாரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே கட்சிக்காரங்க தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டாங்க. இந்த விஜயம் வந்து தூங்க விட மாட்டான். நம்ம பாட்டுக்கு ஹைவேல சைக்கிள்ல சோலாவா போலான்னு நினைச்சோம். இவன் நாடானா மக்கள் சக்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் தான் கேள்வி கேட்கிறான்னு பார்த்தா மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிறான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா அதையும் கேள்வி கேட்க வைக்கிறான். விசில் சத்தம் வேற விண்ண முட்டுது. கூட்டணி கட்சிகள் தொல்லை வேற தாங்க முடியல. இவன் பண்ற பிரச்சாரத்தையாத்த முடக்கலான்னு பார்த்தா அப்பவும் மக்கள் அவன் பின்னாடி தான் நிக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில இருப்பாரு. ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம். ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும்
ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. அவங்களாம் ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். வீட்லயே குடும்பம் குடும்பமா இறங்குவாங்க பாருங்க பிரச்சாரத்துக்கு. அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம டவுன் சவுத்துல ஒரு ஊர்ல உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. சிலை வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? முதல்ல மக்களுக்கு அந்த சோறுக்கு வழி பாருங்க சார். சிலை வைக்கிறத பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இதோட ஹைலைட் ஒண்ணு இருக்கு. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி. மோசமானவங்களே முக்கியமானவங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி மோசடி ஆட்சியிலே முக்கியமான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. மக்களே, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா? ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தீய சக்தி திமுக ஆட்சி மறையட்டும், தூய சக்தி டிவிக்கு ஆட்சி வரட்டும். நானும் உதிக்கட்டும்னு சொல்லாம்னு நினைச்சேன், பார்த்தா அதை வேற திருச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க. திருநெல்வேலியில, நாங்குநேரியில இப்போ ரீசெண்டா ஒரே லைன்ல சொல்லணும்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, அதையே சொல்றேன். ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். இதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரே லைன். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன். எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையில் இருந்து மாற மாட்டோம். இது நிஜம். தேங்க்யூ. என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.